கலைஞருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கல்லூரி காலத்துல நான் பாக்குறேன், என்ன ஒருத்தர் இவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு, இவ்வளவு டைமிங்ல ஒருத்தர் பதில் சொல்றாரு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா. அப்போ நம்ம ரொம்ப சின்ன பிள்ளை, பின்னாடி தான் படிக்கிறதுனா திருச்செந்தூருக்கு வேலை மாத்தி வச்சுட்டாங்க, களவு பறிச்சுன்னு சொல்லி இவர் நடப்பயணம் போறாரு நீதி கேட்டு திருச்செந்தூர் முருகனுக்காக. போயிட்டு நடப்பயணம் போயிட்டு வந்தாச்சு. சட்டசபையில் உட்கார்ந்துருக்காரு. சட்டசபையில் உட்கார்ந்துருந்தா எம்ஜிஆர் ஆளுங்கட்சி முதல்வர், எம்ஜிஆருக்கு பின்னாடி இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் எம்ஜிஆரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நினைச்சு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, கலைஞர் ஏன் முருகனை பார்க்கறக்கா திருச்செந்தூருக்கு போகணும், இங்கதான் இருக்காரு முருகன் அப்படின்னு எம்ஜிஆரை கட்டுறாங்க. இங்கேயே பார்த்துருக்கலாமே முருகன் அப்படின்னு. கலைஞர் எந்திரிச்சு, கலைஞர் போய் எந்திரிச்சோன்னா அப்போ ஒரு வழக்கம் செயல் தட்டுவார், டப்பு டப்புன்னு மைக்கை தட்டுவார். 2 தடவை தட்டிட்டு, திருச்செந்தூர்ல வேலை தான் கடத்தணும்னு நினைச்சேன், முருகனையும் கடத்திட்டீங்களா அப்படின்னு. எம்ஜிஆர் திரும்பியே உட்காருங்க அப்படின்னா, அவர் தான் கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டாரு, நீங்க ஏன் என்னை போய் கூட மாட்டுறீங்க அப்படின்னு. அதை போல சொல்லுது இருக்கு இல்லையா, சட்டசபைக்குள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் எல்லா இடத்துலையும் அவ்வளவு ஷார்ப்பா பதில் சொல்றது எனக்கு ஆச்சரியம்.